أعمالنا بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹுடைய பெரும் அருள் இந்த மதீனா மண்ணில் இருந்து அல்லாஹ் தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு வழிகாட்டிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இங்கு கிடைப்பது என்பது அல்லாஹுடைய மாபெரும் அருளாக இருக்கிறது. நமக்கு தெரியும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று அல்லாஹ் இந்த மண்ணை, இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி தெரிவு செய்த மண்ணாக இருக்கிறது. ஆக இங்கிருந்து மாதாந்த நிகழ்வு, வாராந்த நிகழ்வு என்றும் இப்படி பல நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வகையில் மாதாந்த இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் நடத்தப்பட்டு வரும் இந்த வகுப்பில் இன்று பயணம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பயணம் இதனை பொறுத்தவரையில் உலகில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்புக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. எல்லா படைப்புகள், மனிதர்கள் மட்டுமல்ல, எதற்கெல்லாம் உயிர் இருக்கின்றதோ அனைத்து படைப்புகளும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கு. பயணம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்ற ஒரு நீதியை அல்லாஹ் இந்த உலகை வைத்திருக்கிறார். மனித வாழ்வுக்கும் தான், ஏனைய படைப்புகளுடைய வாழ்வுக்கும் தான் அசைந்து ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதை ஒரு முறையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பயணங்கள், ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரக்கூடிய இந்த விடயம் நடந்து கொண்டே இருக்கு. இந்த பயணத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை வர்ணிக்கும் பொழுது அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப், ஒரு கஷ்டத்தில் ஒரு பகுதி என்று சொன்னார். அதே நேரம் இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கிறது, சாஃபிரு தஸிஹு, பயணம் போங்கள், ஒரு ஆரோக்கியமாக உற்சாகமாக வாழ முடியும் என்ற அடிப்படையிலும் வந்திருக்கு. இதனை இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை காட்டுகிறார். ஒரு மருந்தை பாவிப்பதை, மருந்தை நாம் உபயோகிப்பது கசப்பாக இருந்தாலும் அதில் பிரயோஜனம் இருக்கிறது. இதே போன்றுதான் பயணம் என்பது. நமக்கு சிரமங்கள் இருக்கு. பயணத்தை ஒரு மனிதன் மேற்கொள்ளும் பொழுது, நீண்ட பயணமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல சிரமங்களை மனிதன் மேற்கொள்கிறார், அதற்கு முகம் கொடுக்கிறார். ஆனாலும் அதில் உள்ள பிரயோஜனங்கள் நிறைய இருக்கின்றன. இதனால் தான் அனைத்து மனிதர்களும் பயணம் என்று சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கஷ்டங்கள் சென்ற முறையும் கஷ்டப்பட்டோம் தான், ஆனால் இந்த முறையும் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்ற மனோநிலைமையில் தான் அனைவரும் இருப்பார்கள். சென்ற முறை கஷ்டமாக இருந்ததனால் நான் பயணம் போகவில்லை என்ற முடிவுக்கு வரக்கூடியவர்கள் மிக
அரிதாகவே இருப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், தகர்ரப் அனில் அவ்தானி தக்தஸிபுல் உலா வஸாஃபிர் ஃபஃபில் அஸ்ஃபாரி ஹம்ஸு ஃபவாயிதி தஃபர்ருஜ் ஹம்மின் واكتساب معيشة وعلم وآداب وصحبة ماجد. கூறுகிறார், பயணம் போங்க, நீங்கள் தொலைவுக்கு செல்லுங்கள், அதன் மூலம் பல உயர்வுகளை, உயர்ந்த விடயங்களை கண்டுகொள்வீர்கள். 5 பலன்கள் இருக்கின்றன என்று அவர்கள் கூறிவிட்டு, தஃபர்ருஜ் ஹம்மீன், நமது சோகங்கள், ஒரே இடத்தில் இருந்து கொண்டு ஒரே நண்பர்களுடன் ஒரே ஒரு சூழலில் நாம் இருக்கும் பொழுது ஒரு சடைவாக இருக்கு. இப்படி இருக்கும்போது அவர் கூறுகிறார்கள், நீங்கள் பயணம் போகும் பொழுது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒரு மன நெருக்கடிகளில் பல விடயங்களை பார்க்கும் பொழுது சிந்தனை மாறும். எப்பொழுதுமே ஒரு சிந்தனையுடன் ஒரு சிக்கலை, பிரச்சனையை சிந்தித்துக் கொண்டிருந்தவர் வெளியாகி போகும் பொழுது நண்பர்களை சந்திப்பார். இப்படி ஒரு சூழலை மாற்றும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அதனால் அவர் கவலை போகும். அதே போல் நாம் வெளியாக போனால்தான், முயற்சி செய்யும் பொழுதுதான் நமக்கு சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஒரே இடத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார், அவருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்காமல் யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் தன்னுடைய அறையை விட்டு வெளியிறங்கி சென்று பலரை சந்தித்து பலரிடத்தில் ஆலோசனைகள் செய்து இப்படி அவர்கள் ஏதோ ஒரு வழி ஒன்று அவருக்கு பிறகு வக்திசாபு மகேஷா, அறைக்குள்ளே இருந்து கொண்டு யோசித்துக் கொண்டு அப்படியே இருந்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு மட்டும் தொலைபேசியில் அழைப்படுத்தி சிரமமாக எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர் இருப்பதை விட வெளியே கிளம்பி சென்று பலரை சந்தித்து பலரிடத்தில் ஆலோசனைகள் எடுத்து கருத்துக்களை பரிமாறும் பொழுது நமக்கு பல வழிகள் தரும். வக்திசாபு மகேஷா, அதே போன்று வாயிலும் பல அறிவுகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆதாபும் அதே போன்று பல விடயங்களுள் நமக்கு அறியாமல் செய்யக்கூடிய வழிகள் தெரியாமல் இருக்கும், அதனை இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வசுஹபத்து மாஜிதி, நல்ல மனிதர்களுடைய சகவாசம் கிடைக்கும். உலமாக்களை சந்திப்பதற்காக வேண்டி பழைய காலத்தில் இருந்தே கல்வியை கற்றுக்கொள்வதற்காக பல ஊர்களில் பல நாடுகளை கடந்து சென்றிருக்கிறார்கள். உலமாக்களுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது அப்படி சென்றுதான் அறிவை கற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி நாம் வெளிக்கிளம்பி செல்லும் பொழுது நல்ல சூழல் உருவாகும். நாம் ஊரில் இருந்து காணாத பல துறைகளில் நண்பர்களை நாம் வெளிக்கிளம்பி சென்ற பயணத்தில் கண்டிருப்போம். நினைத்து பாருங்க, நம்முடைய கிராமத்திலே நாம் அப்படி இருந்திருந்தால் பல துறை சார்ந்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும். வெளிக்கிளம்பி செல்லும் பொழுது அப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பயணத்தில் இப்படி பிரயோஜனம் இருக்கிறது என்ற விடயத்தை அவர்கள் அந்த கவிதையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஆகவே இந்த பயணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கு. ஆகவே நமது இஸ்லாம் மார்க்கம் மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையான சகல விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. ஒழுக்கங்களாக இருக்கலாம், வேறு விடயங்களாக இருக்கலாம், கட்டாயமாக மனிதனுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள், எல்லா விடயங்களையும் கற்றுக் கொடுத்த ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும். அது இஸ்லாம் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். ஏன், படைப்பினங்களை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை விட படைக்கப்பட்ட படைப்பு சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள், போதனைகள் சிறந்ததாக இருக்க முடியாது. ஆகவே இந்த எல்லா படைப்புகளையும் ஒரு அடிப்படை இல்லாமல் படைத்தவர், ரோ மெட்டீரியல் இல்லாமல் மனிதனால் எதையும் உருவாக்க முடியாது. ஏதோ ஒரு பொருள் புதிதாக வந்துவிட்டால் சந்தையில் கேட்பார்கள், எதனால் செய்திருப்பார்கள். செய்தவர்கள் அதனை காட்டாமல் செய்திருந்தால் அதை எந்த பொருளில் செய்திருப்பார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்வார்கள், ஆய்வார்கள். ஏன் தெரியும், ஒரு மூலப்பொருள் இல்லாமல் இன்னொரு விடயம் உருவாக முடியாது என்ற விடயத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ் ஒரு அடிப்படை மூலப்பொருள் இல்லாமல் படைத்தான். இந்த பெரிய பிரபஞ்சத்தை படைத்து, அதே போன்று மனிதர்களை படைத்து
தேவையான சகல விஷயங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ரப்பு நபிமார்களை தூதர்களை அனுப்பி நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல்களை விட இந்த உலகில் அவனுடைய படைப்புகள் யார் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களும் சிறந்ததாக இருக்க முடியாது. ஆகவே நமது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு எல்லா விடயங்களிலும் வழிகாட்டு. இந்த வகையில் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் நாம் இதனுடைய ஒழுக்கங்களை அறிந்திருப்பது மிக முக்கியமாக இருந்தது. ஒரு மனிதன் பயணம் போகும் பொழுது மிக முக்கியமாக அவனுடைய நியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். முதல் அம்சம், நியத்தை நாம் சரி செய்து கொள்ளும் பொழுது எமது இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விடயமும் ஒரு அமலாக மாறிவிடுது. தன்னுடைய தேவையை ஒரு மனிதன் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மனிதன் கூட அவன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தின் மூலம் அல்லாஹ் பல நன்மைகளை அவனுக்கு கொடுக்கிறான். இதே போன்றுதான் மனிதனுடைய ஆதத்துக்கள் இபாதத்துக்களாக மாறுவதற்கு அவனுடைய நீயத்து மிக முக்கிய பங்களிப்பு செலுத்துகிறது. ஆகவே நாம் ஒரு பயணம் போகும் பொழுது நமது எண்ணம் நியத்து சீராக இருக்க வேண்டும். ஏன் அந்த பயணத்தில் உதாரணமாக வையுங்கள், நாம் குடும்பத்தார்களுடன் செல்வதாக இருந்தால் பல பல கஷ்டங்கள் சிரமங்கள் வரும். உணவுகளை எல்லாம் நாம் ஒரு தரக்கூடியதாக. ஆகவே ஒரு மனிதனுடைய பயணத்தில் முதலில் நாம் எண்ணத்தை மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இதா மரிதல் அப்து அவ் ஸஹீஹன், ஒரு மனிதன் நோய் வானத்தில் அவன் பிரயாணித்தால் அவனுக்கு அவன் முகீமன் ஸஹீஹ் ஊரில் இருக்கும் பொழுது சரியாக நல்ல அப்ப நாம் ஒரு பிரயோகம் நமக்கு தப்பு பொழுது கூட நமக்கு தர காத்திருக்கு. ஆக அதே போன்று கூறுகிறார்கள், சொன்னால் ஒரு மனிதன் ஒரு பயணத்தில் போகிறான் அல்லது பயணம் இல்லாத சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குடும்பத்துக்காக தனக்காக செலவழிக்கக்கூடிய அந்த செலவினங்களுக்கு கூட அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கிறான். இன்னும் நாம் பார்க்கிறோம், ஒரு தன்னுடைய குடும்பத்துக்கு நாம் செலவழிக்கும் பொழுது யாருமே நினைப்பதில்லை, நல்ல ஒரு நல்ல அமலை செய்வதாக நினைப்பதில்லை, அது என்னுடைய கடமை ஒழிய நான் இது செய்யக்கூடிய ஒரு அமல் என்ற சிந்தனை நமக்கு தோன்றுவதில்லை. ஆனால் நாம் செய்யக்கூடியது ஒரு அமலாக இருக்கு. தன்னுடைய குடும்பத்துக்குத்தான் செலவழிக்கிறோம், தன்னுடைய மனைவிக்கு நாம் ஊட்டக்கூடிய உணவுக்கு கூட அல்லாஹ் நன்மையை தர காத்திருக்கிறார். ஆகவே நமது நியத் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. அதே போன்று நமது பயணம் நல்ல விடயங்களுக்காக இருக்குது, ஒரு கெட்ட விடயத்துக்காக வேண்டிய பயணம் இது பயணத்தில் ஒரு ஒரு அல்லாஹ்வுக்கு ஒரு மாற்றம் நடக்க போகிறது என்று நினைத்தால் நாம் அந்த பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு பிரயாணத்தில் நாம் மிக முக்கியமாக நாம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பயணத்துக்காக அழைக்கப்பட்டால் கூட அதனை பற்றி நாம் விசாரித்து பார்க்க வேண்டும். நமது நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், அவர்கள் போகக்கூடிய பயணத்தை ஒரு பயணத்துக்காக அழைப்பு வருகிறது, அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம், அது எங்கு செல்ல போகிறோம், இந்த விடயங்களை நாம் விசாரிக்கும் பொழுதுதான் அந்த பயணத்தை பற்றியுள்ள சரியான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த வகையில் நாம் போகக்கூடிய இந்த பயணம் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாத ஒரு பயணமாக நாம் இருப்பதில் மிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு உலமாக்கள் சொன்னால், ஒரு பாவத்துக்காகவே செய்யப்படக்கூடிய பயணத்தில் மார்க்கம் அனுமதித்த நோன்பை விடுவதற்கு, அதே போன்று பிரயாணத்தை சுருக்கி தொழுவதற்கு மார்க்கம் அனுமதித்த விடயங்கள் கூட அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று சில உலமாக்கள் கூறும் அளவுக்கு அந்த பயணம் தடை செய்யப்பட்ட விடயமாக இருக்கு, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கு. அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயம், நாம் பயணம் நீண்ட ஒரு பயணம் செல்வதாக இருந்தால் விசேஷமாக நாம் இஸ்திகாரா செய்து கொள்ள வேண்டும். பயணத்துக்கு முன்னால் நாம் இஸ்திகாரா செய்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா ஹத்தா யுஅல்லிமுனா கமா யுஅல்லிமுனா சூரத மினல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாரா எப்படி கற்றுத்தந்த எல்லா விடயங்களிலும் இஸ்திகாராவை கற்றுத்தந்தார்கள். எப்படி சூறாவை கற்றுக் கொடுப்பார்கள், ஒரு ஆணில் உள்ள சூறாக எப்படி கற்றுக் கொடுப்பார்களோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திகாராவை கற்றுத் தந்திருக்கிறார். ஒரு சூறாவை கற்றுக் கொடுப்பது என்றால் பாருங்கள், மிக முக்கியத்துவம் கொடுத்து அதனை வாழ்க்கை நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் கற்றுக் கொடுப்பது என்பதுதான் ஒரு தலீம் சொல்வது. இப்படி இஸ்திகாராவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நமது வாழ்க்கையில் தடமாற்றங்கள் வரும்பொழுது ஏதாவது ஒரு விடயத்தை நினைத்தால் அவர்கள் கூறுகிறார்கள், இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் எப்படி, இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி ஃபல்யர்கஅ ரக்அத்தைன் மின் கைரில் ஃபரீத், ஃபர்த் அல்லாமல் 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் இந்த துஆக்கு, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபத்லிகல் அஸீம், அந்த நீண்ட துஆ, ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர் வ தஅலம் வலா அஅலம் வ அன்த அல்லாமுல் குயூப் என்று, யா அல்லாஹ் நலவு உனக்கு தான் தெரியும், இந்த நலவை காட்டிவிடு, அதே போன்று அதனை செய்வதற்குரிய சக்தி எனக்கு தந்துவிடு, உன்னுடைய அருளை எனக்கு தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு, உனக்குத்தான் அதனுடைய நலவு தெரியும், அல்லாஹ் நீ தான் அந்த நலவை அறிந்தவன், ஆகவே இன் குன்த தஅலம் அன் ஹாதல் அம்ரு கைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, இந்த விடயம் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய மார்க்கத்தில், என்னுடைய வாழ்வில், என்னுடைய விடயங்களில் நலவாக இருக்குமாக இருந்தால் ஃபக்துர்ஹுலி, அதனை நீ எனக்கு ஏற்படுத்து, வயசிர்ஹுலி, அதனை செய்வதற்குரிய வழிகளை திறந்து தந்து என்று இந்த துஆ, வஇன் குன்த தஅலம் அன் ஹாதல் அம்ரு ஷர்ருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு. இப்படி இந்த துஆவில் இதில் நலவிருந்தால் எனக்கு தந்துவிடு, நலவில்லாவிட்டால் என்னை தடை செய்து விடு என்று கேட்கக்கூடிய துஆ. ஆகவே ஒரு பயணத்தை நாம் ஒரு வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிறோம், அல்லது முக்கியமான ஒரு பயணமாக கருதக்கூடிய ஒரு பயணத்தில் நாம் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் இஸ்திகாரா செய்து அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த பயணத்துக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் இருந்து நாம் கேட்கக்கூடிய ஒரு நலவுதான் இந்த இஸ்திகாரா என்பது. அதே போன்று நாம் ஒரு நீண்ட பயணம் போகும் பொழுது நாம் உடனடியாக வாக்களித்த சில கடன்கள் இருக்கு. பயணம் போகும்போது நம்ம பயணம் ஒரு மாசம் எடுக்கும் என்ற ஒரு எண்ணம், ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு மாதம் எடுக்கும். இப்படி இருக்கும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நமது இந்த மாதத்துக்குள்ளே உள்ள கடன்கள், அப்படிப்பட்ட கடன்கள் இருக்கும் பொழுது அதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நமக்கு அது அந்த சந்தர்ப்பத்தில் அதில் நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பு இல்லையா, அவருடன் சந்தித்து, அல்லது இந்த காலத்தில் மிகவும் இலேசாக அதனை மேற்கொள்ள முடியும், நமக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு கொண்டு இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது, இதை செய்ய முடியுமா என்று அவரிடத்தில் அனுமதி கோரிக்கொள்ள வேண்டும். நாம் உடனடியாக கடனை வைத்துவிட்டு நீண்ட பயணம் நாம் செல்வது மிக பெரும் குற்றமாக மார்க்கம் கருதுகிறது. அதே போன்று நாம் செல்லக்கூடிய அந்த பயணத்தின் பொழுது நமது குடும்பத்தார்களுக்கு, நமது செலவுக்கு கீழால், நமது பராமரிப்பு கீழால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய செலவுக்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நமது மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அதே போன்று யாருக்கெல்லாம் அநியாயங்கள் செய்திருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதோ, சிலருக்கு ஏசி இருக்கலாம், சிலருடைய பிரச்சனையை முடிக்காமல் இடையில் வைத்திருக்கலாம், அதனை நாம் இடையில் விட்டுவிட்டால் அவர்களுக்கு அது அநியாயமாக மாறும் என்ற எண்ணம் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதனை முடித்து விட வேண்டும், அல்லது அதற்குரிய ஒருவரை ஏற்படுத்த வேண்டும். இப்படி கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் பயணம் போகும் பொழுது பெற்றார்கள் இருப்பார்களாக இருந்தால் அவருடன் அவர்களை கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் கபரில் இருக்கிறார்களோ, யார்களுக்கு பெற்றார்கள் இருக்கிறார்களோ கணித்துடையது வாய்ப்பு. எந்த வகையில் எல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்த நாம் பயணங்கள் போகும் பொழுது பெற்றார்களுக்கு தெரியாத சிலர் பயணிப்பார்கள், நீண்ட பயணம் போயிருப்பார்,
நாட்டை கடந்து செல்வார்கள். பெற்றார்கள் ஒரு வார்த்தை சொல்லிருக்க மாட்டார். ஏதோ ஒரு வாய்ப்பு நினைப்பு வரும். சொல்வார்கள், சொல்ல கிடைக்கவில்லை, வந்து விட்டேன் என்று சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என்பவர்கள் அவர்களை நாம் கண் போன்று அவர்களை பார்க்க வேண்டும். எப்படி நமது கண்ணுக்கு எதுவும் வந்து விடாமல் கவனமாக இருக்கும். தூசி வரும் பொழுது கூட ஏற்பாடு கண்ணாடி வாகனத்துடைய மூடிக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் ஜிஹாதுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை தடை செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மனிதன் பெற்றார்களிடத்தில் அனுமதி அளிப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நமது வாழ்க்கையில் நாம் நினைக்காத சில விடயங்கள் நம்மை கடந்து சென்று விட்டன. முன்னோக்கக்கூடிய காலங்களில் நாம் இவற்றை அமுல்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நெருங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு அல்லாஹ் தந்திருப்பது என்பது மிக பெரும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதனை இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாம் நீண்ட பயணம் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் நாம் வசியத் செய்ய வேண்டும். அது மிகவும், அதாவது ஆபத்தான பயணங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க. உதாரணமாக விமானத்திலோ கப்பலிலோ பயணம் செல்வது என்பது இப்படி பல விடயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய பயணங்களாக இந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய வேண்டிய வசியத்துக்கள் செய்து கொள்வதே மிக முக்கியமான விடயங்களாக இருக்கிறது. நமது கொடுக்கல் வாங்கல் விடயங்களை ஒரு எழுதி குறிப்பிட்ட ஒரு இடத்தில் காட்டிக் கொடுப்பது, இதோ இருக்கிறது இந்த விடயங்கள், இப்படியெல்லாம் கடன்கள், இப்படியெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன என்ற விடயத்தை காட்டிக் கொடுத்து இப்படி ஒரு ஏற்பாடை செய்துவிட்டு நாம் நீண்ட பயணங்கள் செல்வது மிக சிறந்ததாக இருக்கிறது. ஏன், நமக்கு தெரியும் நமது பொறுப்பில் கடன்கள் இருக்கும் பொழுது அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும் பொழுது நாம் அதனை விட்டுவிட்டு சென்று விட்டால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நமது அஜல் முடிந்து விட்டால், யாருக்கும் அது தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் நாம் பெரும் குற்றவாளியாக மாறிவிடுவோம். கடனை நிறைவேற்றுவதற்கு சக்தி வாய்ந்தவர்கள் குடும்பத்தில் தகுதியுள்ளவர்களுக்கு கொடுப்பது எவ்வளவு எடுத்திருக்கிறார் என்ற விடயங்கள் தெரியாமல். ஆகவே இந்த விடயங்கள் பதிவு செய்யப்பட்டு இன்னொருவருக்கு அதை பொதுவாக பயணம் இருந்தோ இல்லையோ அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். விசேஷமாக பயணம் செல்லும் பொழுது அதை நாம் செய்வதில் மிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நமது முக்கியமான விடயங்களை செய்வதற்கு இஸ்திக்லாஃப் பண்ணுவது என்பது ஒரு விடயமாக, முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. அதாவது நமக்கு தெரியும் நமது கொடுக்கல் வாங்கல்கள், நமது வேலை வெட்டிகள் பலருடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நாம் போய்விட்டால் பலருக்கு அதன் மூலம் பிரச்சனைகள், சிரமங்கள் ஏற்படும் என்று நமக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அப்படியே இடைவெளி விட்டுவிட்டு செல்லக்கூடாது. நாம் அதற்குரியவர்களை அந்த இடத்தில் அமர்த்த வேண்டும். இதோ இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறது, இதனை நீங்கள் செய்துவிட வேண்டும் என்று அமர்த்திவிட்டு அவர்களுக்கு இவரை காட்டிவிட்டு இப்படி ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு தான் ஒரு பயணத்தை செல்ல வேண்டும். பல விடயங்கள் கேள்விப்படுது. ஆரம்பித்திருப்பார்கள், அவரு விடுமுறையில் சென்றிருப்பார், வந்து கூட அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் அவருக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும். இங்கு பலர் தத்தெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு இது போன்று பல சூழல்கள், பல நிலைமைகள் ஏற்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஆக இந்த வகையில்
நாம் இந்த விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்தஸவ்வுத் பின் நஃபகத்தில் ஹலால், நாம் பயணம் செல்லும் பொழுதும் நமது வாழ்க்கையில் பொதுவாகவே ஹலால் என்ற விடயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்? இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிப், அல்லாஹ் சுத்தமானவன், பரிசுத்தமானவன், மனமானவன். அவன் சுத்தமான விடயங்களை தவிர அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே ஹராமான விடயங்கள், அது நாம் ஊரில் இருக்கும் பொழுது கூட நமது துஆக்களை, நல்ல அமல்களை தடை செய்யக்கூடியது ஒன்றாக கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வருகிறது. பிரயாணியுடைய துஆ ஸலாத்து தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன் லா ஷக்க ஃபீஹி, 3 பேருடைய துஆக்கள் திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் ஒன்று துஆவுல் முஸாஃபிர், ஒரு பிரயாணம் போகக்கூடியவருடைய துஆ. இவர் ஒரு ஹராமான ஒரு பொருளை எடுத்து உட்கொண்டு விட்டார், அல்லது தன் கட்டுச்சாதனமாக அவர் ஹராமான பொருளை அவர் எடுத்து விட்டார். இது என்ன செய்கிறது? இவருக்கு கண்டு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை கூட தடை செய்து. இன்று சிலர் சிறிய விடயங்களில் அக்கறை காட்டுவது மிக குறைவாக இருக்கிறது. அதாவது சின்ன விடயம் தானே, இது என்ன ஹராம் என்று சொல்லி அதை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள் என்று நாம் செய்யக்கூடிய சிறு சிறு விடயங்கள் அது அல்லாஹ்விடத்தில் பெரும் குற்றமாக இருந்து. ஆகவே இதில் மிக கவனம் செலுத்த வேண்டும். இது சந்தேகம் வந்து விட்டால் நாம் நமக்கு சாதகமான பக்கத்தை, ஹலாலுடைய பக்கத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் ஹராத்துக்குரிய பக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே நமது கட்டுச்சாதனம் அது ஹலாலான விடயமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நமது நெருங்கியவர்கள், குடும்பத்தினர்களுக்கு நாம் பயணம் சொல்வது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. ஏன்? நாம் சொல்லும் பொழுதுதான் அவர்கள் நமக்கு ஓத வேண்டிய துஆவை அவர்கள் ஓதுவார்கள். கஸா இப்னு யஹ்யா அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஹலும் வத்திஉக கமா வத்தஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வழி அனுப்பினதை விட்டு அஸ்தௌதிஉக அல்லாஹ் தீனக் வ அமானதக் வ ஹவாதீம அமலிக் என்று இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதிய துஆவை ஓதி காட்டி வழி அனுப்பினார். ஆக இதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நமது நெருக்கமானவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். இது பெரிய அர்த்தம். நமது சொத்துக்களுக்கு பாதுகாப்பு அதில் இருக்கிறது. அதே போன்று நமது குடும்பத்தினர்களுக்கு நமது அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பம் அற்ற விடயங்கள் நடக்கக்கூடாது என்ற விடயத்தை பாதுகாக்கக்கூடிய துஆவாக இருக்கிறது. ஆகவே இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் ஒரு மனிதன், அதாவது ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், ஒரு மனிதன் السنة إذا قدم رجل من سفر يأتيه إخوانه فيسلمون عليه وإذا خرج إلى سفر أن يأتيه فيودعه. அது ஒரு மனிதன் பயணம் போகும் பொழுது பயணத்தை பற்றி சொன்னால் நண்பர்கள் அவர்களிடத்தில் வருவார்கள். இவர் பயணம் போய் திரும்பி வந்து விட்டால் இவர் நண்பர்களிடத்தில் போவார். இப்படி ஒரு வளமை என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முடிந்த அளவு நமது பயணத்தை தனிமையாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. தனிமையாக பயணம் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்? அதில் பல விளைவுகள் இருக்கின்றன. தனிமையாகத்தான் செல்ல வேண்டும் என்ற பயணமாக இருந்தால் அதை சுருக்கமாக முடித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். முடிந்த அளவு நாம் இருவர் அல்ல 3 போவதற்கு முடிந்தால் அது ஒரு சிறந்த பயணமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது அர்ராகிபு ஷைத்தானு வர்ராகிபானி ஷைத்தானானி வஸ்ஸலாஸத்து ரக்து, அதாவது ஒரு பூர்த்தியான ஒரு பிரயாண ஒரு கூட்டம், சரியான ஒரு கூட்டம் 3 நபர்கள் சேர்ந்து செல்லும். ஒருவர் செல்லும் பொழுதும் அது நல்ல விடயங்களை விட்டு தூரமாக இருக்கிறார். இருவர் செல்லும் பொழுதும் இருவருமே தூரமானவர்களாக இருக்கிறார். இதனைத்தான் கூறினார்கள், ஒருவர் ஷைத்தான், இருவரும் ஷைத்தான்கள், 3 தான் ஒரு பூர்த்தியான ஒரு கூட்டம் என்று கூறினார். ஒரு பயண ஒரு கூட்டம். ஆகவே இதனை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதாவது ஷைத்தான் என்று சொல்லும் பொழுது நல்ல விடயங்கள், நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய நலவை விட்டு மிக தூரமாக இருப்பார். ஷைத்தான் இவரை வழிகெடுத்துவதற்கு அவனுக்கு மிகவும் அரிதாக இருக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. உள்ளத்தில் பல சிந்தனைகள் வரும் என்ற விடயங்கள் இங்கே பொதிந்திருக்கின்றன. ஆகவே முடிந்த அளவு நாம் அந்த பயணத்தின் பொழுது கூட்டமாக நாம் செல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று நாம் பொதுவாகவே
நாம் வீட்டில் இருந்து வெளிக்கிளம்பி செல்லும் பொழுது நாம் ஓதக்கூடிய துவா அந்த பயணத்தின் பொழுது ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற துவா அடிக்கடி நமது நாவில் வரக்கூடிய துவாவாக இருக்க வேண்டும். இப்படி சில துவாக்கள் எப்பொழுதுமே அது பழக்கத்தில் வந்துவிட்டால் அது எல்லா பயணங்களிலும் அது வரக்கூடியதாக இருக்கு. அதே போன்று அல்லாஹும்மி அஊதுபிக அன் அஸில்ல உதல் அவ் அஸில்ல உஸல் அவ் அஸ்லிம் அவ் உظلم அவ் அஜஹல யுஜஹல அலைய என்ற துவாக்கள். இப்படி அதே போன்று ஒரு பெண் நாம் ஏறிவிட்டால் பிரயாணம் வெளிக்கிளம்பி நமது வாகனத்தில் ஏறிவிட்டால் நாம் ஓதக்கூடிய துவா இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அதாவது ஒரு மனிதன் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டால் அல்லாஹ் அக்பர் என்று 3 முறை தக்பீர் சொல்வார்கள். அதற்கு பின்னால் அந்த துஆக்கள் நாம் ஓதக்கூடிய துஆ சுப்ஹானல்லாஹி கல்பூன். அதே போன்று அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா வத்தக்வா வ மினல் அமலி மா தர்தா அந்த நீண்ட துஆ அல்லாஹும்ம உதா அலைனா ஸஃபரனா ஹாதா வக்ஃபிர் அன்னா வஅதா அல்லாஹும்ம தஸாஹர் பிஸ்-ஸஃபர் வல் خليفة في الأهل اللهم إني أعوذ بك من اللهم إنا نعوذ بك من اللهم إني أعوذ من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل என்ற துஆவை அவர் ஓதுவார். அது எந்த சந்தர்ப்பத்தில் ஓதுவார்? பயணம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஓதுவது. ஒரு மனிதன் ஏறி உட்கார்ந்து இப்போ தற்போது நாம் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டால், அல்லது ஒட்டகத்தில் பயணம் சென்றார்கள், ஒட்டகத்துக்கு மேலே அல்லது நாம் ஊரை தாண்டும் பொழுதும் ஓத முடியும். இப்படி தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று நமது நண்பர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்து சொல்வது மிக முக்கியமானவருடைய மாதிரி. நல்லவர்களோடு சேர்ந்து செல்கிறோமா, அல்லது நமது பிரயாண கூட்டத்தில் நமது ஊர் மக்கள் அல்லது சமூகம் பார்த்து இவர்கள் ஒரு நல்ல கூட்டம் கிடையாது என்று சுற்றி காட்டக்கூடியவர்களுடன் செல்கிறோமா என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏன், நல்லவர்களோடு நாம் செல்லும் பொழுதுதான் அவர்கள் நல்ல ஆலோசனைகள் சொல்வார்கள். மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் சுற்றி காட்டுவார்கள், இது பிழையாக இருக்கிறது, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது என்று நம்மை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் கூட்டமாக செல்வதாக இருந்தால் சில விடயங்களில் நாம் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நமக்கு ஒரு கூட்டமாக அப்படி ஒரு கூட்டத்திற்கு இல்லாத பட்சத்தில் பல சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு நிலைமையை காண்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா ஹரஜ ஸலாஸத்துன் ஃபீ ஸஃபரின் ஃபல்யுஅம்மிரு, நீங்கள் ஒருவரை ஒரு அமீராக நியமித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நமது விடயங்களில் ஆலோசனை. ஒரு 10 பேர் இருக்கிறார் வையுங்கள், ஒவ்வொரு திசையில் போவார்கள். ஒரு அமீர் இருக்கும் பொழுது என்ன செய்வார்? அவர் பொதுவாக அனைவரிடத்தையும் ஒரு ஆலோசனை செய்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பல சிக்கல்கள் எடுத்து காட்ட முடியும். ஆனால் நேரம் இடம் கொடுக்காத என்ன நிறைய விடயங்கள் நாம் பார்க்க இருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஒரு அமீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று வியாழக்கிழமை என்று பயணம் செல்வது ஒரு முஸ்தஹப்பான விடயமாக இருக்குது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவர்கள் யௌமுல் ஹமீஸ் தான் சென்றார்கள். வகான யுஹிப்பு அன் யக்ருஜ யௌமுல் ஹமீஸ், வியாழன் என்று செல்வதில் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள், அதனை விரும்பி இருக்கிறார்கள். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று புகாரி முஸ்லிம் 2 கிரந்தங்கள் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், லகல்லமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ருஜு இல்லா ஃபீ யௌமில் ஹமீஸ், வியாழன் தவிர்ந்த நாட்களில் குறைவாகத்தான் பிரயாணம் சென்றிருக்கிறார்கள் என்றும் வந்திருக்கு.
வியாழன் அன்று மிக அதிகமாக பயணம் செல்வதை அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார். அதே போன்று இரவு நேரத்தில் செல்வது பயணம் ஒரு சுருக்கமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் இருக்கிறார்கள், அலைக்கும் பித்துல்ஜா, அதாவது இரவின் ஆரம்ப பகுதியில் நாம் செல்வது. ஏன் ஃபைனல் அர்த துக்வா பில்லை, இரவில் அந்த பயணம் சுருக்கமாக இருக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கிறார், அந்த பயணம் சுருக்கமாக முடிந்துவிடும். அதே போன்றுதான் நாம் ஆரம்பத்தில் சொல்வதை போன்று அந்த அடிக்கடி பயணத்தில் நல்ல விடயங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் பொழுது இதா ஸஅத்னா கப்பர்னா வ இதா நஸல்னா ஸப்பஹ்னா என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். மேலே போகும் பொழுது, கந்துக்கு செல்லும் பொழுது நாம் தக்பீர் சொல்லுவோம். இன்னொரு ஹதீஸில் ஹல்லல்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதாவுடைய கலிமா சொல்லுவோம். கீழே இருக்கும் பொழுது தஸ்பீஹ், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவோம், சுப்ஹானல்லாஹ், இது போன்ற வார்த்தைகளை கொண்டு தூய்மைப்படுத்துவோம் என்று கூறுகிறார்கள். அதே போன்றுதான் நாம் செல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்நடையை சுற்றி காட்டினார்கள். ஆனால் நமக்கு தெரியும் அது நம்முடைய காலத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் போகக்கூடிய அந்த பிரயாண நம்முடைய வாகனமாக இருக்கலாம். அந்த காலத்தில் நாம் செல்லக்கூடிய அந்த ஒட்டகத்தில் மிக நாம் அந்த விடயத்திலும் மிக கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இப்பொழுது சில உலமாக்கள் அதை தெளிவாக இருக்கிறார்கள். தற்காலத்தில் நம்முடைய வாகனம் அதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சிலர் இருப்பார்கள், வாகனத்தில் ஒயிலை கூட பல நாட்களாக மாற்றிருக்க மாட்டார்கள், அதில் அக்கறை செலுத்த மாட்டார்கள். பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு பயணமாக இருக்கும், இடைவெளியில் வாகனம் நின்றுவிடும். இப்பொழுது அவருக்கு மட்டுமில்லை சிரமம், பலர் அவரால் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். இது நமக்கு மார்க்கம் இதை வழிகாட்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா சாஃபர்தும் ஃபில் ஹுஸ்பி ஃபஅத்துல் இப்ல ஹவ்வஹா மினல் அர்தி, அதாவது நீங்கள் பசுமையான ஒரு காலத்தில் செல்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், பசுமையான உட்பூண்டுகள் வளர்ந்திருக்கக்கூடிய சூழலாக இருந்தால் ஒட்டகத்தை கொஞ்சம் சென்று விட்டு ஒரு அளவு சென்று விட்டு அதனை மேய்வதற்காக வேண்டி விட்டு விடுங்கள். நீங்கள் ஒரு வெப்பமான பஞ்சமான, அதாவது பசுமை இல்லாத ஒரு காலத்தில் செல்வதாக இருந்தால் அவசரமாக சென்று விடுங்கள் என்ன நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது இதனை வைத்து உலமாக்கள் கூறுகிறார்கள், இது நாம் செல்லக்கூடிய வாகனத்தில் கூட இப்படித்தான். சிலர் இருப்பார்கள் வாகனத்தை, அதாவது அதை பத்தி அக்கறை செலுத்த மாட்டார்கள். நமது வாகனத்துக்கு கூட நாம் பயணத்தில் சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு தெரியும் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அதாவது நாம் போகக்கூடிய சந்தர்ப்பம் கொஞ்சம் அது கூலாகுவதற்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும். இதே போன்றுதான் அந்த காலத்தில் இருந்த ஒட்டகங்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாம் ஒரு பயணம் சென்று விட்டால், நாம் ஒரு பயணம் சென்று சஹருடைய நேரமாக இருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மாஜா நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கான ஃபீ ஸஃபரி வ அஸ்ஹர் يقول سمع سامع بحمد الله وحسن بلائه عليه ربنا صاحبنا واقبل علينا என்ற துஆவை ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்தில் சம்மா சாமிஉ பிஹம்தில்லாஹ், நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம் என்ற விடயத்தை அதனை கேட்கக்கூடிய ஒருவர் அதனை எத்தி வைத்து விட்டார், அல்லாஹ் அதனை வஹுஸ்னி பலாஹி அலைனா, அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்படைகளையும் எத்தி வைத்து விட்டார். ரப்பனா ஸாஹிபனா வ அஃதில் அலைனா, யா அல்லாஹ் எம்மை பாதுகாத்தினே.
இல்லை. ஆனால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய சஹீஹில் பாபு ஃபضل மன் ஹமல மதாஅ ஸாஹிபிஹி ஃபி ஸஃபர் என்ற ஒரு பாடத்தை தன்னுடைய தோழனுடைய பொருட்களை சுமப்பதின் சிறப்பு என்ற ஒரு பாடத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாபு ஃபضل மன் ஹமல மதாஅ ஸாஹிபிஹி ஃபி ஸஃபர் என்ற ஒரு பாடத்தை கொண்டிருக்கிறார். பயணத்தின் பொழுது தன்னுடைய நண்பனுடைய பொதிகளை சுமப்பதில் உதவி செய்வது என்ற பாடத்தை அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு சுலாமா அலைஹி ஸதகா குல்ல யௌமின் யுஈனு الرجل في دابته يحامله عليها او يرفع عليها متاعه صدقه والكلمه الطيبه وكل خطوه يمشيها الى الصلاه صدقه. கண்ணியத்துக்குரியவர்களே, நமது ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் அல்லாஹ் சதகாவை வைத்திருக்கிறான். இதை உலமாக்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மூட்டுக்களுக்காக சதகா செய்வது வாஜிப் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு மூட்டுகளுக்காகவும் இப்படி செய்வதற்கு நமது மார்க்கம் ஆர்வமூட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு சதகாவில் அக்கறை காட்ட வேண்டும், செலுத்த வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒரு மனிதனை தன்னுடைய வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்கிறார், இதுவும் சதகா. ஒட்டகத்தில் ஏறுவதற்கு உதவி செய்கிறார், அல்லது தன்னுடைய பைக்கிலோ காரிலோ வேனிலோ ஏறுவதற்கு உதவி செய்கிறார், இது ஒரு சதகாவாக இருக்கிறது. அதே போன்று அவருடைய பொதிகளை சுமப்பதற்கு இவர் உதவி செய்கிறார், அதை சுமந்து கொடுக்கிறார், இதுவும் சதகாவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் நாம் கூட்டமாக பயணிக்கும் பொழுது நிறைய ஏற்படும். ஆனால் சிலர் நமக்கு அதில் சம்பந்தம் கிடையாது என்று ஒதுங்கி இருப்பார். ஆனால் இது ஒவ்வொன்றும் சதகா என்பதை நாம் உள்ளத்தில் கொண்டு விட்டால் நிச்சயமாக போட்டி போட்டுக்கொண்டு நாம் என்ன செய்வோம், வாய்ப்புகள் எப்பொழுதும் வருவதில்லை என்று நாம் அதை செய்வதற்கு நாம் முயற்சிப்போம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தின் பொழுது ஒரு கூட்டம் செல்லும் பொழுது பின்னால் செல்வார்கள், பலகீனமானவர்களுக்கு உதவி செய்வார்கள். அதே போன்று அவர்களுக்கு தேவையான விடயங்களை அறிந்து செய்து கொடுப்பார்கள், அவர்களுக்கு அவருக்கு துவா செய்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டி தந்திருக்கிறார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட விடயங்களில் நாம் கவனம் செலுத்த மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போன்று நாம் ஒரு கூட்டமாக சென்று விட்டால் ஒரு இடத்தில் இறங்கும் பொழுது நமது கூட்டம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நாம் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், அக்கூட்டத்துடன் இருக்காமல் தனிய வழி என்று சொல்லி போட்டு ஒரு தனியே செல்வார்கள். ஆனா இது மார்க்கம் இருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் பல இடங்களில் பிரிந்து அப்படியே சென்று விட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் இப்படி பிரிந்து செல்வது அது ஷைத்தான் என்றும் உள்ளது, அதன் மூலம் பல தீங்குகள் வர முடியும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். ஆகவே கூட்டமாக நாம் சென்றால் நாம் கூட்டத்துடனே இருப்பதற்கு முடிந்த அளவு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று ஒரு இடத்தில் நாம் இறங்கிவிட்டால், ஒரு இடத்தில் போய் இறங்கி விடுகிறோம், நாம் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துஆவை ஓத கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதனை ஓதிவிட்டால் லம் யதுர்ரஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி ذلك, அவருக்கு அந்த இடத்தில் இருந்து திரும்பி செல்லும் வரையில் எந்த ஒரு தீங்கும் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே ஒரு இடத்தை நாம் அடைந்து விட்டால் இந்த துஆவை நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு ஊரை நாம் நெருங்கிவிட்டால், நாம் போகக்கூடிய நாடி செல்லக்கூடிய ஊர் வந்துவிட்டது, அந்த நேரத்தில் நாம் ஓதக்கூடிய துஆவை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு ஊரை நாடி சென்ற அந்த ஊரை அவர்கள் கண்டுவிட்டால், அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வமா அضللنا ورب الارضين السبع وما اقللنا ورب الشياطين وما اضللنا ورب الرياح وما ذرينا فإنا نسألك خير هذه القرية وخير أهلها ونعوذ بك من شرها وشر أهلها وشر ما فيها. இந்த துஆவை ஓதுவோம். அதாவது
பூர்த்தியாகும். இந்த வானம் அது நிழல் கொடுக்கக்கூடிய ரப்பின் மீது இறைவனே, அதே போன்று பூமி அதை சுமந்திருக்கக்கூடிய இறைவனே என்று ஷைத்தானுடைய அவன் வழி கெடுத்த வஸ்துக்களுடைய இறைவனே, அதே போன்று காற்று அதை இப்படியே பறத்துவிட்ட படைப்புகளுடைய இறைவனே, இந்த ஊருடைய நலவை தந்துவிடு, இந்த ஊர்வாசிகளுடைய நலவை தந்துவிடு, இந்த ஊருடைய தீங்கை விட்டு பாதுகாத்து விடு, இந்த ஊர்வாசிகளுடைய தீங்கை விட்டு பாதுகாத்து விடு என்று ஒரு பெரும் ஒரு அர்த்தத்தை கொண்ட இந்த துவாவை அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். இப்படி அதே போன்று நாம் பயணம் செல்லும் பொழுது அதான் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். அதே போன்று நாம் பயணத்தை முடித்துவிட்டால் விரைவாக திரும்பக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப் யம்னஉ அஹதக்கும் தஆமஹு வ ஷராபஹு வ நௌமஹு இதா கதஅ நீங்கள் ஒரு பயணத்துக்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும். அதே போன்று இரவில் நாம் அதை மார்க்கம் தடை செய்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று நாம் வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் நாம் இந்த நேரத்தில் வருவோம் என்ற விடயத்தை நாம் செய்தியை எத்தி வைப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நாம் பயணத்தை முடிந்து நாம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இதா தலாகவ் தஸாஃபஹு அவர்கள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது முசாஃபஹா செய்வார்கள். ஒரு தோழர்களிடத்தில் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. அதே போன்று இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒன்றையும் நாம் கற்று நமது பயணங்களை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் அதை ஒரு வணக்கமாக நினைத்து, ஒரு இபாதத்தாக நினைத்து பயணத்தை மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய முறைப்படி நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் நமது வழக்கங்களை வணக்கங்களாக மாற்றி தர அல்லாஹ் காத்திருக்கிறார். அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆகவே எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி அல்லாஹ்விற்கு பொருத்தமான அடியார்களாக மாறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக.